ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி நம்ம லைஃப் ஸ்டைல். இந்த அக்கௌண்ட்டில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. ரீசன் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, இதுதான் ரீசன். அதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இதையும் மெயின்டைன் பண்ணி தம்பியும் பார்த்துட்டு சுத்தமாக முடியல. சரி, இனிமேல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி June 2, சரி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறேன். இது வந்து நான் என் வாழ்க்கையிலே செய்கிறது ஃபஸ்ட்டு. எனக்கு ஃபேவரட் குக்கிங் சேனல் ஒன்று பார்த்து தான் நான் இதை பண்ணுறேன். அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். அவங்க பண்ணுறதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். அதுதான் இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தக்காளி வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஊறுகாய். இது வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்காத போது, சமையல் செய்ய டைம் கிடைக்கல அப்படின்னா ஐயமே இதை வந்து நம்ம பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சது ஜீனாக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் பிடிக்குதா இல்லையா. ஃபஸ்ட்டு இது தக்காளி இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். ஒரு 5 தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே. இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் குட்டி தக்காளியாக இருக்குது. கழுவி நல்லா எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், அரிஞ்சு வச்சுட்டேன். பூண்டு வந்து தீனா ஹெல்ப் பண்ணாங்க உரிக்கிறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ சேர்க்கக்கூடாது, ஓகேவா? அதனால் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். தக்காளி அரிஞ்சு வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுட்டேன். மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, இங்கே தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? கீழே ஆஃப் பண்ணிருக்கா? ஆமாம், எவ்வளோ லேட் ஆகுது. எனக்கு இதில் பற்ற வைக்கவே தெரியாது அந்தளவுக்கு. இப்போ தான் பழகியிருக்கேன். எண்ணெய் நார்மல் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றலை, எண்ணெய் வாங்கணும். இவ்வளோ இருக்கு. கொதிச்சு வந்ததும் ஊற்றணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால தான் நானே ட்ரை பண்ணுறேன். பார்க்க ஒரு வெங்காயம் இல்லாமல் ஒரு எண்ணெய் ஊற்றினோடனே தக்காளி போடுற மாதிரி இருக்கும். தாளிப்பு வந்து லாஸ்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். போக போக நீங்களே பார்ப்பீங்க. எண்ணெய் ஊற்றலாமா? ஓரளவுக்கு தாராளத்துக்கு ஊற்றிக்கணும். ஊறுகாய் பற்றி உங்களுக்கே தெரியும்ல, எண்ணெய் ஊற்றணும் அதிகமாக. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தெரிக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி கூட தெரிக்கும் தானே. நீ போட்டுருக்கியா? இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சம் பயம். தெரிக்குது எண்ணெய். இந்த மாதிரி வணக்கி விடணும். 5 தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் ஒரு தக்காளி சேர்த்து தான் போட்டேன். வதங்கினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உப்பு எடுத்துக்கணும். கல் உப்பு தான் போடுறேன், ஒரு கை. ஓகே, இப்போ வந்து நல்லா இந்த அளவுக்கு நமக்கு வெந்துருச்சு. நல்லாவே எண்ணெய் ஊற்றிருக்கனால கொஞ்சம் நல்லா இல்லை, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷாக பார்த்து செய்யணும்னு வீட்டில் இருக்கும் போது ஆசை. எங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்போல்லாம் வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இருக்காது. ஒரு பொருள் வாங்குறதுக்கும் பாக்கெட் மணி 10 ரூபா தான். அதை வச்சு நான் என்ன வாங்குறது? எனக்கு பாட்டி எனக்கு பானிபூரி வாங்கி சாப்பிட்றதுக்கு. அப்போ எங்கள் அம்மா மண்டை கழுவி 10 ரூபா 20 ரூபா வாங்குவேன். 10 ரூபாய்க்கு பானிபூரி. எங்கள் பானிபூரி கடை பார்த்தாலும் நிப்பாட்டு சொல்கிறது. ஆமாம், 10 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட்டுட்டு 10 ரூபாய்க்கு லேஸு, ஒரு ஓரியோ பிஸ்கெட் பிங்க் கலர் வாங்கிட்டு ஒரு லேஸ் ஒன்று வாங்கிட்டு வருவேன். மாங்காய் போட்டு, நாங்கள் மாங்காய் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இடிமாங்காய் மாதிரி போட்டு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதை வாங்கி சாப்பிடுவேன். 8 ரூபா அது. செமையாக ஒரு பீஸ் 1 ரூபா. எத்தனை பீஸ் வேணால் வாங்கிக்கலாம். 10 ரூபா 8 ரூபா போயிடுச்சு. மீது 2 ரூபாய்க்கு கதப்படி வாங்கிக்குவேன். ஏய்
செருப்பு பூம்பர் வாங்கிட்டு எப்பவுமே பூம்பர் வாயில போட்டு பண்ணிட்டே இருப்போம். சரி ஓகே, இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஒரு கிளாஸ் அப்படி அளவு சொல்லக்கூடாது. இப்போ புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லு. அப்படிதான் சொன்னேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கும் புளி எடுத்து கரைச்சி புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணுங்கோ. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரல, நான் பண்ணுறதை காட்டுறேன். ஏன்னா நானே வேற ஒருத்தங்கள்ட்ட இருந்து ரெஃபரன்ஸை பிடிக்கி பண்ணுறேன். அது நான் வீடியோ போட்டது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பண்ணி பார்ப்போம் தான் பண்ணுறேன். லைட்டாக இவ்வளோ மஞ்சள் போட்டால் கரெக்டாக இருக்கும். மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு தாராளத்துக்கு மிளகாப்பொடி, அதாவது 2 தான். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் தாளிச்சு கொட்டினா போதும். இன்னும் நல்லா சுண்ட உடம்பு தாளிச்செல்லாம் கொட்டினா. நல்லா பெரிய வடச்சட்டி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஹைட் ஏற்றிருக்காரு. இப்போ வந்து இதை வந்து சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சே கொதிக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பூண்டு இருக்கலாம், அந்த பூண்டை நல்லா தாளித்து அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காய்க்கும். ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். போதும். இந்த பிளாஸ்டிக் கரண்டி மாதிரி இருந்துச்சுல, இங்கே விட்டன்ல, அது அந்த வீட்டில் இருக்கு. ஏன்னா நீ வீடியோ எடுக்கிறியா? ஐயோ, இந்த குட்டி பார்த்தீங்கன்னா தூக்கத்தை கலச்சிட்டு என்ன தந்துருச்சு. அப்போ இது ஆஃப் ஆயிரும். அப்படியே வதக்குப்பா, அதனால ஃப்ரை ஆகும். கலர் மாறுது பாரு. எனக்கு தாளிக்கிறது மட்டும்தான் இது நம்ம பயம். மற்றதெல்லாம் சும்மா பிரித்து செஞ்சிருவேன். வரணும். இதை வந்து நம்மளால ஸ்லோ பண்ண முடியாது, அதனால இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த கறியேச்சுன்னா ரொம்ப போயிடும். ஸ்லோ பண்ணாதான் நல்லா அந்த அடுப்பு என்னாச்சுன்னு பார்க்கணும். இதை வந்து இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். என்னோட லைஃப்லேயே நான் இப்பெல்லாம் சமைப்பேன்னா நினச்சிட்டு பார்த்ததில்ல, தெரியுமா? இப்போ மறுபடியும் स्टार्ट करो. கருவேப்பிலையும் மிளகாயும் தக்காளி அது நல்லா பொரிஞ்சிச்சா? ஆமாம் ஆமாண்டா, கொஞ்சம் நல்லா வளர்வா இருக்கா. நெக்ஸ்ட் ஒன் கடுகு ஜீரகம், அப்புறம் இது 3 சேர்த்துக்கணும். பண்ணிக்கிறேன்.
அப்புறம் வெந்தயம், அப்புறம் ஜீரம், அதுவே தாளிச்சிக்கும். பொரிச்சு இருக்காங்க அது கூட தாளிச்சிச்சு பார்த்தியா? எண்ணெய் அவ்வளோ சூடு. ஓகே, கட்ட போகிறோம். கட் பண்ணி பார்த்து பிடிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் பயானம் பண்ணிட்டேன். கொஞ்சம் பயானம் பண்ணிட்டேன். மணக்குது. என்ன செஞ்ச? ப்ரூஃப் இருக்குங்கிட்ட. இன்னும் கொஞ்சம் பூண்டு சேர்த்திடலாம். ஆனால் டீன் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டான். பூண்டு சேர்க்கல. ஒரு 20 தான் எடுத்துருக்கேன். கமெண்டில் கேட்பீங்க, ஏன்டி 20 எடுத்துட்டு 20 எடுத்துட்டேங்கிறியா அப்படின்னு. பரவாயில்ல, உன் பையன் நல்லா கோஆப்ரேட் பண்ணான். ஏன் சத்தம் போடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு சமத்து எவ்வளோ அமைதியாக சமைக்கிறத வேடிக்கை பார்க்குறான் பாருங்க. எங்கள் அம்மாவும் சமைக்குதா அப்படின்னு பார்க்குறானா, இல்லை எங்கள் அம்மா இவ்வளோ நல்லா சமைக்குதான்னு பார்க்குறானான்னு தெரியல. லைட்டாக மூடி போட்டு ஒரு 2 minutes மட்டும் வச்சா போதும். 2 நிமிஷம். வந்துட்டான் உன் தம்பி. அதிசயமாக அக்காவை தம்பி ஒரு நாள் பல்ல வளைக்கிறீங்க. சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாரு. தம்பிக்கு இதாவது இல்லையா? அவன் கேஸ் சொல்லுறான். ஏன் இதெல்லாம் ஒரு உரமா எடுத்து வச்சிடலாம். இப்போது மணி எவ்வளோ ஆச்சு? 12 மணி ஆச்சா? 12 மணிக்கு தான் இப்போ செஞ்சுருக்கேன். மார்னிங் வந்து நம்மளுக்கு ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல, ஹவுஸ் ஓனர்னு சொல்ல மாட்டோம், அவங்க ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. மட்டன் பிரியாணி காலைல செஞ்சுருப்பாங்க போல். அது இந்தான்னு கொஞ்சம் கொடுத்தாங்க. சரி, அது இப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ அரிசி ஊற வச்சுருக்கு. அதை வந்து கழித்து நம்ம வந்து வடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். ஸோ வந்து சாப்பாடு எல்லாம் வச்சுருக்கோம்னு சொல்லி காட்டு. கரெக்டாக 2 பேருக்கு 1/2 டம்ளர் வச்சுருக்கோம். அதெல்லாம் கிளறிட்டு யாருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது எப்படி இருக்கு தீனா டேஸ்ட் பண்ணி சொல்லவே இல்லை. வாவோம். நல்லா இந்த மாதிரி சுட சுட சாப்பாடு போட்டு கசைய முடியாதனால கரெக்டாக லைட்டாக புளிக்குழம்பு ஸ்மெல் வருதுல்ல. எப்படி இது தெரிஞ்சுக்கே. சுடும் பார்த்து. ஏன் சுடுது? சுட சாப்பாடு எடுத்து போட்டால் சுடதான் செய்யும். தம்பி
பயங்கரமாக சொல்லுது. எனக்கு எப்படியாவது நீங்கள் ஊட்டி விட்டியா? ஏண்டா ஒரே நிமிஷம்டா. சூப்பரா இருக்கு. உண்மையாவா? சீரியஸா சூப்பரா இருக்கு. நெட் டேஸ்ட் நல்லாக்கா? இருங்கடா. இந்த ஏன் அது கையில் ஐயோ நல்லாக்குதா? எனக்கு இப்போ சாப்பாடு இந்த கொஞ்சம் இதுதான் பெரிய வேலையே. ஆமாம், இவனுக்கு இப்போ சாப்பாடு ஊற்றிட்டு தூங்க வைக்கணும். உப்பு போட்டால் அங்கே வர இன்னைக்கு உப்பு போட்டு செஞ்சுருக்கு. நேற்று சக்கரை நெய்யுமே இனிப்பாக நல்லா சாப்பிட்டான். யாய் சாப்பிடு. உப்பு போடவும் இந்த அறைக்கு வந்து அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, பிடிக்கல. ஐயோ அது போடவே இல்லைடா. சுட்டிக்கா நம்ம சேனல் பிடிச்சிருக்க உனக்கு நல்லா இருக்காது. வயிறு வலிக்கு சாமி போதும். ஆங்கடி தம்மா சாப்பிட்டாச்சு. தம்மாண்டி ஆங்கடி அழகு புள்ளடி இது. கை சாப்பிட்டு முடிச்சிருச்சு பாரு இது. கல்வி சாப்பிட்டாச்சு, காலி பண்ணியாச்சு. ஒரு வழியா சாப்பிட்டான். பாவம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டான். ஒரு வாய் இருக்கு சாப்பிட்றிய மயில ஆளை உருக்கடா சாமின்றோம். லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு இப்போ தூங்க போகிறாரு துரை. தண்ணி மட்டும் நல்லா முட்டை முட்டை குடிப்பான். இதை அம்மே நான் பார்த்தியா நிறைய ஃபோனை கீழே போட்டிருப்பேன். எப்படிதான் போய் குடிக்கிறான்னு சாப்பிட சாப்பிட அத்தனை தண்ணி குடிச்சிட்டான். ஏன்டா காலைல எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுன்னு பார்க்கலாம் மாட்டேன். உன்னை இப்போ யார் என்ன சொன்னாங்க? எப்படி பார்க்குறேன்? இது ஃபுல்லாக ஊற்றி வச்சிருந்தேன், பாதி காலம். பரவாயில்ல, தண்ணியால் நல்லா குடிக்கிறான் இந்த வெயிலுக்கு. ஏப்போ வந்து தர தூங்க போயிடுவாரு. பாய் பாய் தங்கமயில, பாய் பாய் பாய். சுட்டி கண்ணம்மா, ஏய் சுட்டி கண்ணம்மா சிரிக்கிறான். சுட்டி கண்ணம்மா, சுட்டி கண்ணம்மா. சரி போய் தூங்கு, பாய். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு வேலையாக வந்து உட்காந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் எப்போவுமே வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும். இந்த டிஷ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் செஞ்சதை நான் இன்றைக்கி குறை சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனி அந்த டிஷ் கொண்டு போய் அத்தைக்கு அப்புறம் அம்மாவுக்கு அவங்களுக்குலாம் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நல்ல டிஷ்ஷோடு வரேன். இப்போ நான் விடை பெறுகிறேன். பாய்.